ஹாய், வெல்கம் டு நியூ டின்பிசிங். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோ. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு என்னென்னா, கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை. நான் படிக்கும்போது எனக்குமே இல்லை. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணனால தான் எனக்கும் கொஞ்சம் மார்க் எக்ஸ்ட்ரா வந்தது. ஸோ அதை வச்சு தான் நான் இந்த வீடியோவை நான் போடுறேன். கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்றத தான் இந்த வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம் இல்லையா? அது மாதிரி இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கான ஆன்சர் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்றைக்கி தை 1னா தமிழர் திருநாள் நமக்கு தெரியும். சேம் அதே சமயத்தில் தமிழர் தை 1 வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா திருவள்ளுவர் ஆண்டாக கொண்டாடுறோம். அதே மாதிரி தை 2 வந்து திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுறோம். அப்போது திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 சொல்லி ஒருத்தர் நிரூபிப்பார். அது அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிமு 31 + 2024 இப்போ நடக்கிற வருஷத்தை கூட்டோம்னா 2055. இப்போ திருவள்ளுவர் ஆண்டு எப்போன்னு கேட்டோம்னா 2055 சொல்லுவோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த ஒருத்தர் யார்? அதாவது திருவள்ளுவரோட ஆண்டு கிமு 31 சொன்னது யார்? இதுதான் கொஸ்டின். இதுக்கான க்ளூ வேணால் நான் கொடுக்குறேன். இவரை வந்து கால ஆராய்ச்சியின் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவர் வந்து இந்த டேட்டாவே மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. இவர் தான் கால ஆராய்ச்சியின் முன்னோடி. ஓகேவா? ரெண்டாவது என்னன்னா, இவர் வந்து தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார். ஏன்னா இவர் தனித்தமிழ் இயக்கம்ன்றத ஒன்று 1916 அமைச்சிருப்பார். இவரோட இயற்பெயர் வந்து வேதாச்சலம். ஓகேங்களா? ஸோ இந்த க்ளூ சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஸோ ஆன்சரை கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகலாம்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கவர்மெண்ட்லாம் என்ன? ஓகேவா? இது எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் இருக்குன்னா எனக்குமே ஸ்டார்டிங்கில் இல்லை. கவர்மெண்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் வந்து பாரதியாரை வந்து படிக்கிறேன். பாரதியார் எங்கே இருப்பார்? இப்போ என்கிட்ட புது புத்தகம் இருக்குது. பழைய புத்தகம் வந்து பிடிஎஃப் நான் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருக்கேன்னு வச்சுங்க. இப்போ புது புத்தகத்தில் இருக்கிற பாரதியார் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் நான் படிச்சிடுவேன். சிலபஸ் வைஸாக படிக்கும்போது 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் எங்கெங்கே இருக்காருன்றதை நான் தேடி படிச்சிடுவேன். அதே மாதிரி பழைய புத்தகத்தில் இருக்கிற பாரதியாரை 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் நான் படிச்சிடுவேன். இது மட்டும் போதாமல், ஓகேங்களா, பாரதியாரை பற்றி எனக்கு தெரியாத சில கொஸ்டின்ஸ் கூடமே ப்ரீவியஸ் கொஸ்டினாக வந்துருக்கு. அப்போது எங்கடா இந்த டேட்டாலாம் இருந்திருக்கும்? நம்ம புது புத்தகம் படித்தோம், பழைய புத்தகம் படித்தோம், இருந்தாலும் சில கொஸ்டின் புத்தகத்தை மீறி வருதே அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கே இடம் பெறுதுன்னா, அதுக்கு முன்னாடியான எடிஷன்ஸ்லையோ இல்லை அதுக்கு முன்னாடியான ஓல்டு புத்தகங்கள்லையோ இருக்குது. அந்த மாதிரி டேட்டா வந்து நம்ம வந்து எங்கடா போய் தேடுறது அப்படின்னா, அதுதான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, ஓகேங்களா, இப்போது குரூப் 4ஓட சிலபஸை பேஸ் பண்ணி, இல்லை குரூப் 2ஓட சிலபஸ், குரூப் 2 குரூப் 4 ரெண்டுக்கான சிலபஸ் சேம் தான் தமிழுக்கு. ஓகேங்களா? ஜிகேக்கு ஒரு சில டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா குரூப் 2க்கு வரும், குரூப் 4க்கு பேஸ் வரும், அவ்வளோதான். ஸோ அப்போது இந்த மாதிரி இப்போ இருக்கிற புத்தகம், பழைய புத்தகம், அதுக்கு முன்னாடி எடிஷன்ஸ், அவங்க வந்து புத்தகத்தில் இல்லைனாலும் அவங்கள பற்றி ஒரு விக்கிபீடியா மாதிரி, ஓகேங்களா, விக்கிபீடியாவில் நம்ம எப்படி தேடி படிப்போம் அந்த மாதிரி சில டேட்டாக்கள் எடிட் பண்ணி, ஓகேங்களா, கீ பாயிண்ட்ஸாக நோட்ஸாக கொடுத்துருக்காங்க. புத்தகங்களாக கொடுக்கல, கீ பாயிண்ட்ஸாக நோட்ஸாக கொடுத்துருக்காங்க. இதுதான் கவர்மெண்ட் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல்ன்றது இப்போ இருக்கிற புத்தகம் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற புத்தகம் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற புத்தகங்களில் இருக்கிற பாயிண்ட்ஸ்கெல்லாம் ஒரு தொகுப்பாக தொகுத்து, ஓகேங்களா, கொடுத்துருக்காங்க சிலபஸ் வைஸாக. நம்ம அதுக்குன்னு கவர்மெண்ட் மெட்டீரியல் மட்டும் படித்தா, முதல் கொஸ்டினே இதுதான் நீங்கள் கேட்குறீங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல் மட்டும் படித்தா போதுமா? பாஸ் ஆகிடலாமா? கண்டிப்பாக பாஸ் ஆக மாட்டோம். ஏன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்கிறது கீ பாயிண்ட்ஸ், அதாவது நோட்ஸ். அவங்க எடுத்துருக்க ஒரு நோட்ஸாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானே தவிர, ஓகேங்களா, நம்ம புத்தகங்களில் நல்லா படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் நம்ம அந்த கீ பாயிண்ட்ஸை பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? நம்ம மொட்டையாக போயிட்டு கவர்மெண்ட் நோட்ஸில் இருக்கிற பாயிண்ட்டை படித்தோம்னா புரியாது. அதுக்கான கதை என்ன, அதுக்கான ஸ்டோரி என்ன, அது எந்த இடத்துல அதை சொல்லியிருக்காரு, ஓகேங்களா, அது எல்லாமே இப்போ வந்து பாரதியார் வந்து நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டாக இருந்தாலும் அதை மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து எந்த இடத்துல இங்கே சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம ஒரு கதையாவோ ஒரு ஸ்டோரியாவோ நம்ம படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதையே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா 70% வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து புக்கில் இருக்கிறது தான். மீதி 30% தான் என்ன இருக்குன்னா நமக்கு தெரியாத பாயிண்ட்ஸ். அப்போது புத்தகங்களை படிச்சுட்டு கவர்மெண்ட்டில் படித்தா நம்ம புத்தகங்களை படிச்சதை ரிவிஷன் பண்ண மாதிரி ஆச்சு. 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் தேடி படித்தது எல்லாமே ஒரே இடத்துல கீ பாயிண்ட்ஸாக நமக்கு கொடுத்த மாதிரி ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ புத்தகங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே படிக்கணும்? எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட்டில் படிக்கணும். இதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகுனா கண்டிப்பாக ஆகாது. புத்தகங்களை படித்ததை தான் மீண்டும் நீ ரிவிஷன் பண்ண போகிற. ஒரு ரிவிஷன் பண்ண கணக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30% நீ தெரிஞ்சிக்க போகிற, அவ்வளோதான். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா 30% நம்ம தொகுத்துருப்பாங்க. அதை தூக்கி நம்ம படிக்கிற புத்தகங்களை எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அந்த கவர்மெண்ட்டிலே பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு அதிலே படிச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதெல்லாம் நம்ம இதை படித்தோம்னா நம்ம வெளி மெட்டீரியல்ஸை தேடி அலைய தேவையில்லை. புத்தகம், கவர்மெண்ட் மெட்டீரியல், எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் கொஸ்டின், இதை படித்தோம்னாலே நம்ம போதும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா, இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே சிலபஸ் வைஸாக தான் கொடுத்துருப்பான். பாரதியார், பாரதிதாசன், ஓகேங்களா, அம்பேத்கர், எல்லாத்துக்குமே அப்படியே சிலபஸ் வைஸாக பகுதி A, பகுதி E, பகுதி பெரிய A, இது எல்லாத்துக்குமே சிலபஸ் வைஸாக கொடுத்துருப்பான் தமிழுக்கு. அதே சேம் டைம் ஜிகேவுக்கும் சிலபஸ் வைஸாக கொடுத்துருக்கான். சரிங்களா? நமக்கு குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் சேம் சிலபஸ் தான் தமிழுக்கு. ஸோ குரூப் 2 லெவலில் நம்ம தமிழ் படித்தோம்னாலே குரூப் 4ல் 100க்கு 100 மார்க் எடுக்கலாம். சரிங்களா?
எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் சேர்த்து படிச்சிங்க உங்கள் நல்லதுக்காக. ஏன்னா நம்ம புத்தகங்களை மீறி வர கொஸ்டின்ஸ் எங்கே அடங்குனா கவர்மெண்ட்லேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அடங்கும். கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால தான் ரொம்ப இருமலாக வந்து. ஓகே, சரி, அடுத்தது இதே மாதிரி தான் ஜிகேக்கும். இப்போது ஜிகேக்கு மெட்டீரியல்ஸ் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே படிக்கணும். தமிழுக்கு மஸ்ட்டாக படிச்சிங்க, தமிழுக்கு மஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது அந்த கவர்மெண்ட்டில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இப்போ சொல்லப்போனால் இந்த சிறுகதைகள் அப்படின்ற டாபிக்லாம் வருது இல்லையா? இப்போ நான் பிச்சைமுத்தின்னு எடுத்துட்டோம்னா நம்ம புத்தகங்கள் அவர் எழுதியிருக்க நூல்களை பற்றி கொடுத்துருப்பாங்க, ஒரு சில நூல்கள் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன பண்ண கவர்மெண்ட்டில் எக்ஸ்ட்ரா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவர் எழுதிய புத்தகங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எழுந்து லாஸ்ட் எழுந்து அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் கொடுத்துருப்பாங்க. அவளையும் மெமரி பண்ண முடியுமா, அவளையும் புரிஞ்சுக்க முடியுமா, அவளையும் படிக்கணுமா, அதெல்லாம் தேவையில்லை. முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கலாம். அவரோட முதல் கவிதை என்ன, முதல் புத்தகம் என்ன அப்படின்றத படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம்னா சும்மா ஜஸ்ட் வாசிச்சு விட்டலாம், அவ்வளோதானே தவிர ரொம்ப டீப்பாகலாம் மெமரி பண்ணணும்னு அவசியம் இருக்குது. ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? கவர்மெண்ட்டில் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய டேட்டா கொடுக்கும்போது மெமரி பண்ண முடியாத சுச்சுவேஷன் இல்லை புரிஞ்சிக்க முடியாத பண்ண சுச்சுவேஷனில் நான் இதை சொல்கிறேன். சரி, அதே மாதிரி சில பாயிண்ட்ஸ் வந்து முரண்பாடாக இருக்கும். அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்ன்றது எல்லாமே யாரோ ஒருத்தர் டைப் பண்ணி, அந்த கவர்மெண்ட்டில் ஆள் வச்சு டைப் பண்ணி கொடுத்த விஷயம் தான் அது எல்லாமே கீ பாயிண்ட்ஸாக. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டைப் பண்ணும்போது ஒரு சில இயர்ஸோ இல்லை ஒரு சில வருடங்களோ இல்லை ஒரு சில டேட்டா வந்து மாறி இருக்கும், புத்தகங்கள்ல இருந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா பழமொழி 400 நான் புத்தகத்தில் படிக்கும்போது நோட் பண்ணி வச்ச பாயிண்ட் இது. பழமொழி 400 அது எழுந்து முன்றுரை அரைநான்னு சொல்லும் இல்லையா? அவரோட காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி பழைய புத்தகத்தில் இருக்கும். அதே இந்த கவர்மெண்ட்டில் கிபி 5ஆம் நூற்றாண்டுன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்னடா எடுத்துக்கிறது அப்படின்னா, புக்கில் இருக்கிறது தான் எடுத்துக்கணும். ஸோ புத்தகத்தில் இருக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டுத்துலேயும் முரண்பாடு. இதில் 4 இதில் 5னா நான் கவர்மெண்ட்டில் எடுத்துக்கணும்னா புத்தகத்தை எடுக்கணும், புத்தகம் தான் எடுக்கணும். புத்தகத்தில் இருக்கிற பாயிண்ட் என்ன, கிபி 4ஆம் நூற்றாண்டு, அந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க. சரியா? ஓகே. இப்போ புத்தகத்தில் ஒரு பாயிண்டே இல்லை. இப்போ சொல்ல போனோம்னா நான்மணி கடிகையில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இது புத்தகத்தில் இந்த படிச்சிருக்கா, புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன், நான் நான்மணி கடிகை எத்தனை பாடல்கள் இருக்குன்னு சொல்லி புத்தகத்தில் கொடுக்கல. அப்போ நான் கவர்மெண்ட்டில் நான்மணி கடிகை 104 பாடல்களை கொடுத்து, அப்போ நான் எதை எடுத்துக்கணும், 104 பாடல்களை எடுத்துக்கணும் எடுத்துக்கணும். இவ்வளோ தான். ஏன்னா புத்தகத்தில் இல்லாத பாயிண்ட் இதில் இருக்கா, அந்த பாயிண்டை நான் எடுத்துக்கணும். ஓகே, புத்தகத்திலும் இருக்குது இதுலையும் இருக்குன்னா அதை நான் ரிவிஷன் பண்ணிக்கணும். புத்தகத்தில் ஒன்று இருக்குது இதில் ஒன்று இருக்குன்னா புத்தகத்தில் இருக்கிற பாயிண்ட் தான் நான் எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த ஆப்ஷன் இல்லை, சப்போஸ் ஆப்ஷன் இல்லை, கிபி 4ஆம் நூற்றாண்டுன்னு இல்லைனா கவர்மெண்ட்டில் கிபி 5ஆம் நூற்றாண்டு இருக்கா, அப்போ அந்த ஆப்ஷன் இருந்தால் அந்த ஆப்ஷன் ஆன்சராக போயிடும். ஸோ கொஸ்டினுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சராக மாற்றிக்கணும். சரியா? ஓகே. தமிழுக்கு தான். இப்போ ஜிகேக்கு என்னன்னா, ஜிகேக்கு முழுக்க புக்கை படித்தாலே 80% புக்கை படித்தாலே போதும். ஓகேங்களா? நம்மளோட சிலபஸ் வைஸாக, புக் வைஸாக கிடையாது, சிலபஸ் வைஸாக புக்கு படித்தோம்னாலே நம்ம போதும். எக்ஸ்ட்ரா சில கொஸ்டின்ஸ் என்ன ஆகுனா, ஒரு சில பாக்ஸில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் சொல்கிறாங்க, முதலில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பெரோசோ துக்ளக் ஆன்சர். சரி, ஆனால் இது பெரோசோ துக்ளக்ன்றது டெல்லி சுல்தானில் படிப்போம். ஆனால் டெல்லி சுல்தான் பாடங்கள் 7ஆவதுல ஒன்று இருக்குது, 11ஆவதுல இருக்குது. அந்த பாடத்தில் சிலபஸ் வைஸாக நம்ம படிப்போம், அது மட்டும் தான் படிப்போம். அந்த பாடத்தில் இந்த டேட்டா இருக்காது. அப்போ இந்த டேட்டா எங்கடா இருக்குது அப்படின்னா 10th புக்குன்னு நினைக்கிறேன், பொருளாதார பாடம் ஒன்று, அதில் வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பான். ஓகேவா? அப்போது எதுக்காக இதை சொல்ல வரனா, சில விஷயங்கள் சிலபஸ் வைஸாக நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா புத்தகங்களை திருப்பி பாருங்கள். ஓகேங்களா? எல்லா 6ஆவது 10வது வரையும் புத்தகத்தை திருப்பி பாருங்க. அதில் பாக்ஸில் இருக்கிறதோ இல்லை இம்பார்ட்டனாக ஏதாவது சிலபஸில் இருக்கிற டேட்டா இருந்துச்சுன்னா அதை எடுத்துங்க. முதல்ல சிலபஸை படிச்சிடலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாடங்களை திருப்பி அதில் இருக்கிற டேட்டாவை படிச்சிடலாம். அப்படி இல்லைனா கவர்மெண்ட்டில் அதுக்கடுத்து நடலாம். இப்போது பாலிட்டின்னு ஒரு டாபிக் இருக்குது. பாலிட்டி எடுத்துட்டோம்னா பாலிட்டியில் வந்து எல்லா சிலபஸ் வைஸ் நிறைய டாபிக் வந்து புக்கில் கவர் ஆகும். ஒரு சில டாபிக் கவரே ஆகாது, புக்கில் கவர் ஆகாது. அப்போ அந்த டாப்பிக்லாம் நம்ம எங்கே போய் தெரியலனா கவர்மெண்ட்டில் இருக்கும். இப்போ உங்களுக்கு சொல்ல போனோம்னா ஒழுங்குமுறை சட்டம், பிட் இந்திய சட்டம், சாசன சட்டங்கள் 1, 2, 3, 4 இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வந்து நம்ம புத்தகத்தில் இடம் பெறாது, அவ்வளோவா டீட்டெயிலாக இடம் பெறாது. ஆனால் நமக்கு வந்து கொஸ்டின் நமக்கு டைட்டில் என்ன, இந்திய அரசியலமைப்பின் வளர்ச்சியும் தோற்றமும் இருக்குது. அப்போ அதை நான் எங்கடா போய் படிப்பேன்னா அதை நம்ம கவர்மெண்ட்டில் படிக்கலாம். ஓகேவா? கவர்மெண்ட்டில் படிக்கலாம். ஏன்னா புத்தகத்தில் இல்லை அந்த டேட்டா, அதனால நான் எங்கே படிக்கிறேன், கவர்மெண்ட்டில் படிக்கிறேன். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான். இப்போ புத்தகத்தில் ஒரு டாபிக் இருக்குது, மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லிட்டு புத்தகத்திலே இருக்குன்னா, நம்மளோட புக்கில் இருக்குன்னா அந்த புக்கில் இருக்கிற டேட்டாவை நம்ம நல்லா அழுத்தமாக படிச்சுட்டு சும்மா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட்டில் மேலோட்டமாக பார்க்கலாம். நீங்கள் புத்தகங்களையும் நல்லா டீப்பாக படிச்சுட்டு கவர்மெண்ட்டையும் நல்லா டீப்பாக படிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா டைம் அதிகம் பத்தாது. அதனால் புத்தகத்தை நல்லா டீப்பாக படிச்சிங்கன்னா இதில் மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம். புத்தகத்தில் அந்த பாயிண்டே இல்லை. இப்போ லோ காய்தா, லோக்பால், ஓகேங்களா, தகவல் அறியும் உரிமை சட்டம், இதெல்லாம் புத்தகத்தில் அவ்வளோ டீப்பாக இல்லை. அப்போ அந்த மாதிரி டாபிக் நம்ம எங்கே டீப்பாக படிக்கணும், கவர்மெண்ட்டில் டீப்பாக படிக்கணும். பாலிட்டிக்கான கவர்மெண்ட்டில் இருக்குது, அதுக்கான அந்த டேட்டில் எடுத்துகிட்டு சிலபஸ் வைஸாக தான் கொடுத்துருப்பான். அப்போ அதில் பொது வாழ்வில் ஊழலை அறியும் அமைப்புகள், ஊழலை தடுக்கும் அமைப்புகள், லோக்பால், லோகாயுதா, லோக் அதாலத். ஸோ அதெல்லாம் நம்ம எங்கே பண்ணால் கவர்மெண்ட்டில் எடுத்து டீப்பாக எடுத்து படிச்சோம்னாலே போதும். சரிங்களா? இப்போ புரியுதா? கவர்மெண்ட்டில் எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு புரியுதா? நான் நல்லா படிக்க வேண்டியது புத்தகம் தான். எனக்கு துணையாக இருக்க போது கவர்மெண்ட்டில். புத்தகத்தில் இல்லாத தகவல்களை நான் எங்கே படிக்கணும்னா கவர்மெண்ட்டில் படிப்பேன். தமிழுக்கு நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? புத்தகம் இல்லாத டாபிக் மறைமலை அடிகள்
புத்தகத்தில் அவ்வளோ கொடுத்துருப்பானா கிடையாது. 12வது புத்தகத்தில் ஒரே ஒரு பேராகிராஃபில் கொடுத்துருப்பான், அவ்வளோதானே தவிர மறைமலையடிகளை வந்து புக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்காது. அவருடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு கூட அவ்வளோ டீட்டாக இருக்காது. ஸோ அப்போ நம்ம எங்கே அப்படின்னா மறைமலையடிகள், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், ஓகேங்களா, சி லக்குவனார், இவங்களாம் எங்கே இருப்பாங்கன்னா வையாபுரி பிள்ளை, ராப்பி சேது பிள்ளை, இவங்களாம் புக்கில் அவ்வளோவா இல்லை. அப்போ இந்த டாப்பிக்லாம் நம்ம கவர்மெண்ட்டில் நல்ல டீப்பாக படிக்கணும். கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கான், ஓகேங்களா. அப்போ அதை நல்லா படிக்கணும். இந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி வந்து நான் புக்கில் நல்லா படிச்சுட்டேன், ஒரு சில டேட்டா வந்து எனக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நான் கவர்மெண்ட்டில் தேடுவேன். இப்போ நான் குத்புதீன் ஐபக்கை படிச்சிருந்தா குத்புதீன் ஐபக்கை பற்றி எக்ஸ்ட்ரா டேட்டா நான் எங்கே தேடிக்கலாம்னா கவர்மெண்ட்டில் தேடிக்கலாம். பாலிட்டி கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். யூனிட் 8 வந்து அதில் நிறைய இருக்கும், நீங்கள் அவ்வளோ படிக்க தேவையில்லை. நம்ம புரியாத கான்செப்ட் கவர்மெண்ட்டில் எடுத்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கலாம், டீப்பாக படிக்கணும் அவசியம் இல்லை. பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிப்பாங்க, இப்போ இருக்கிற சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கான், அதை படிச்சுக்கலாம், ஓகேங்களா. புவியியல் சில டாப்பிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சயின்ஸு சில டாபிக் சயின்ஸ் எல்லாம் புக்கில் படித்தாலே போதும். அது இல்லாததை தேடி வேணும்னா உங்களுக்கு கிடைக்கல, அந்த டாபிக் கிடைக்கல, வேர் டு ஸ்டடியில் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் எடுத்துலாம். ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டில் நல்லா படிக்க வேண்டியது எதுனா தமிழுக்கு நல்லா பாருங்கள், பாலிட்டிக்கு பாருங்கள், எக்கனாமிக்ஸ்க்கு பாருங்கள், ஓகேங்களா. யூனிட் 7 ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க புக். எக்கனாமிக்ஸில் என்ன ஐஎன்எம்மில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐஎன்எம்மில் வந்து இந்த தலைவர்களை பற்றி படிப்போம் இல்லையா, மௌலானா அபுல் கலாம், பகத்சிங், நேதாஜி, இவங்கெல்லாம் புக்கில் சில பாயிண்ட்டுகள் சில குறிப்புகள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி டேட்டாக்களை நம்ம எங்கே படிக்கலாம், கவர்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நல்லாவே கொடுத்துருப்பான், அதில் நம்ம நல்லா படிச்சுக்கலாம், சரிங்களா. கவர்மெண்ட்டில் அதிகமாகவே இருக்கும் பாயிண்ட்ஸ், நோட்ஸ். அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், மெமரி பண்ணணும்னா நினைக்காதீங்க. நமக்கு தெரியாத சில விஷயங்களாச்சும் அதில் தெரிஞ்சுக்கணும், ஜஸ்ட் ரீடாச்சும் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் கவர்மெண்ட்டில், ஓகேவா. எல்லா யூனிட்டுக்குமே நீங்கள் பாருங்கள், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தமிழுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுங்க, சிலபஸ் வைஸாக வச்சுக்கோங்க, சரிங்களா. பாலிட்டிக்கு போட்டு வச்சுங்க, எக்கனாமிக்ஸ்க்கு தேவையான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிங்க, மீடியெல்லாம் பிடிஎஃபே வச்சு கூட படிச்சுங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிங்க. நான் ஓப்பனாக சொல்லணும்னா நான் தமிழுக்கு வந்து கவர்மெண்ட்டில் குரூப் 2 படிக்கும்போது, ஃபிலிம்ஸ் படிக்கும்போது நான் தமிழ் கவர்மெண்ட்டில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் குரூப் 4 படிக்கும்போது அப்போ வந்து இந்த தமிழில் வந்து 97 கொஸ்டின் நான் ரைட்டாக பண்ணேன், 100க்கு 97 கொஸ்டின் பண்ணேன். அப்போ அந்த 3 கொஸ்டின் நான் மிஸ்டேக் பண்ணேன் இல்லையா. ஸோ அதுக்காகவே நான் கவர்மெண்ட்டில் படிக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஓல்டு புக் நல்லா டீப்பாக படித்தேன், கவர்மெண்ட்டிலும் படித்தனால தான் என்னால் 99 மார்க் எடுக்க முடியும். 99 கொஸ்டின் 148.5 மார்க், ஓகேங்களா. குரூப் 4லையும் என்னால் எடுக்க முடிஞ்சு. ஸோ அதே மாதிரி தான் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து கவர்மெண்ட்டில் பார்க்கல, டீப்பாக பார்க்கல. பாலிட்டிக்கு பார்த்தேன், எக்கனாமிக்ஸுக்கு ஒரு சில டேட்டா தேடி பார்த்தேன், ஓகேங்களா. மற்ற இதுக்கு வந்து நான் கவர்மெண்ட்டில் நிறைய யூஸ் பண்ணலை, ஏன்னா எனக்கு புக்கில் இருக்கிற டேட்டாவே போதுன்ற அளவு தோணுச்சு. அதனால் வந்து நான் அதே பார்த்துட்டேன். அந்த டைம் இல்லை எனக்கு. ஒரு இப்போ ஜிகேவை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஹிஸ்ட்ரி கவர் பண்ணால் மிஞ்சி பண்ணால் எனக்கு 4 நாள் தான் டைம் இருந்திருக்கும். அந்த 4 நாளில் புக்கில் இருக்கிறது எனக்கு படிக்க டைம் இல்லாதனால நான் அதை மட்டும் தான் கவர் பண்ணேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் 1 மணி நேரம் 2 மணி நேரம் படித்தேன். யூனிட்டு ஜியாகிரபி ஃபுல்லாக கவர் பண்ணல, சயின்ஸை நான் படிக்கவே இல்லை, ஓகேங்களா. ஸோ எக்கனாமிக்ஸ் மேலோட்டமாக பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய இது இருந்தது. ஆனால் உங்களுக்கு டைம் இருக்குது, அதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. புக்கில் இருக்கிற டாப்பிக்கை படிச்சுட்டு புக்கில் இல்லாதது கவர்மெண்ட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மார்க் எடுக்கலாம், ஸ்கோர் எடுக்கலாம். தமிழ்லையும் 100க்கு 100 எடுக்கலாம், ஜிகேலையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மார்க் எடுக்கலாம். மேக்ஸுக்கு வந்து சிலபஸ் வைஸாக புக்கில் இருக்கிற சம்ஸாக போட்டு பாருங்கள், போட்டு நோட்ஸாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை மட்டும் பார்த்தாலே போதும். புக்கில் இருக்கிற சம்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாலே 25 மார்க் எடுக்கலாம், ஓகேங்களா. மேக்ஸ்க்கு நாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான். டெய்லியும் ஒரு டாபிக் ஒரு 20 கணக்கு டெய்லியும் போட்டு பார்க்கணும். அந்த கணக்குகள் வந்து இந்த கணக்கெல்லாம் இந்த மெத்தேடுன்றத ஞாபகம் வந்து நிற்கணும் மேக்ஸ், ஓகேங்களா. சரி, இவ்வளோ சொன்னேன். இந்த கவர்மெண்ட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதுதானே எல்லாரோட கொஸ்டின். நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நியோ டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராமில் என்னோட குரூப் தான், அது நம்மளோட குரூப் தான். நியோ டிஎன்பிசி அப்படின்ற டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன், நிறைய டைம் அனுப்பிட்டேன். மீண்டும் இன்னொரு முறை எல்லாமே அனுப்புகிறேன். ஜிகே நோட்ஸும் சரி, தமிழுக்கான நோட்ஸும் சரி, குரூப் 2 குரூப் 4 ரெண்டுமே அனுப்புகிறேன், ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு எதை படிக்கணும்னா குரூப் 2க்கான நோட்ஸையே படிக்க பாருங்கள், சிலபஸ் வைஸாக, ஓகேங்களா. ஏன்னா குரூப் 2 நோட்ஸ்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா கொடுத்துருக்கான். இப்போ இந்த வருஷம் வந்து குரூப் 4க்கான நோட்ஸ் கொடுத்துருக்கான், சிலபஸ் வைஸாக கொடுத்துருக்கான். பட் அதில் வந்து அப்படியே ஒரு தெளிவில்லாமல் அப்படியே கொடுத்துருக்கான். குரூப் 2ல வந்து கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்கான். ஸோ ரெண்டுமே நீங்கள் பார்க்கலாம், எது நல்லா இருக்கோ அதை யூஸ் பண்ணிங்க. என்னோட சஜஷன் வந்து குரூப் 2 அதுக்கான தமிழ் நோட்ஸ் இருக்குது, அது தமிழுக்கு வந்து அதை நீங்கள் நல்லா அதை தான் படிக்கணும், அதுதான் என்னோட இது, சரிங்களா. ஓகே, இது மீண்டும் சொல்கிறேன். நியோ டிஎன்பிசி அந்த டெலிகிராமுக்கான லிங்க் வேணால் குரூப்பில் அனுப்புகிறேன். ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ண முடியாது. ஒரு 20 பேர் 30 பேர் ஜாயின் ஆகிட்டாங்கன்னா அதுக்கடுத்து அந்த லிங்க் வந்து யூஸ் ஆகாமல் போயிடுது. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நியோ டிஎன்பிசின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த யூடியூபோட பேர் தான் நியோ டிஎன்பிசி அப்படின்னு டெலிகிராம் நீங்கள் சர்ச் பண்ணாலே அந்த டெலிகிராம் ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் போய் ஜாயின் ஆகிட்டு வரிசையாக அனுப்பியிருக்கேன். தமிழுக்கான கவர்மெண்டியல், ஜிகேக்கான கவர்மெண்டியல் எல்லாமே அனுப்பியிருக்கேன். அதே சமயம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட நான் அனுப்புகிறேன். நீங்கள் அது எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கங்க. முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. எல்லாத்துக்கும் போட்டால் காசு ஆகும், அட்லீஸ்ட் தமிழுக்காச்சும் போட்டு வச்சுங்க. தமிழ் போட்டு வச்சுங்க. பாலிட்டிக் இல்லாத டாபிக் போட்டு வச்சுங்க. தமிழ் பாலிட்டிக் கண்டிப்பாக நீங்கள் போட்டு வச்சுங்க, சரிங்களா. மற்ற டாபிக் பிடிஎஃபாகவே நீங்கள் படிச்சிங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் அனுப்புகிறேன், அதையுமே பார்த்துங்க, ஓகேவா. இப்படியெல்லாம் படிச்சுன்னா குரூப் 4 கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். குரூப் 2 குரூப் 1மே ப்ரிலிம்ஸுமே உங்களால் கிளியர் பண்ண முடியும். மெயின்ஸ் வந்து
நான் மெயின்ஸ்லாம் பாஸ் ஆகலை. ஸோ அதனால் அதை பற்றி நானுமே நிறைய கற்றுக்கணும். ஓகே, ஆனால் இருந்தாலும் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயின்ஸ் எனக்கு வந்து ரொம்ப டைம் இல்லை. ஒவ்வொரு எக்ஸாம் 1.5 மாதம் 2 மாதம் தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து இப்போலேருந்து எழுதி பழகினோம்னா நம்ம குரூப் 2 மெயின்ஸுமே கிளியர் ஆகலாம். ஓகேவா? ஓகே, எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? நிறைய இலக்கணத்துக்கான கிளாஸஸ் வேர் டு ஸ்டடி இது எல்லாமே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை யூஸ் பண்ணி படிங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ பை நியோ.